உங்களுக்கு இந்த மாரி கப்பி குட்டி வேணுமா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல வந்து ப்ரீடிங் பேர் எப்படி செலக்ட் பண்ணணும்? ப்ரீடிங் செட்டப் எப்படி பண்ணணும்? ப்ரீடிங் மெத்தட் என்ன? அதேமாரி ப்ரீடிங் பேருக்கு என்னென்ன ஃபுட் குடுக்கணும்? அது எப்படி ஹெல்த்தியா பார்த்துக்கணும்னு சொல்லி இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். ப்ரீடிங் வந்து பேர் செலக்ட் பண்ணும்போது நம்ம பெரிய தப்பு பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்க மீன் தான் வந்து நெறைய குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாரி நானும் ஸ்டார்டிங்ல நெனச்சிருந்தேன். ரொம்ப பெருசா இருக்க மீன் தான் வந்து நல்லா குட்டி போடும். அதுதான் வந்து ப்ரீடிங் வந்து கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நெனச்சிட்டு இருந்தேன் ஸ்டார்ட்டிங்ல. அதே மாரி நம்ம YouTubeலயும் பார்த்தீங்கன்னா சரி, மத்த எங்க பார்த்தாலுமே வந்து ப்ரீடிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப பெரிய மீன தூக்கி போடுங்க. அத வந்து குட்டி அதிகமா குடுக்கும் அப்டிம்பாங்க. நீங்க யார்ட்ட இருந்து ஒரு மீன் வாங்குறீங்க அப்டின்னா, அது ரொம்ப பேரண்ட் ஃபிஷ்ஷா கேட்கிறீங்க அப்டின்னா, அவங்க வந்து ரொம்ப பெரிய மீனா குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த பெரிய மீன் வந்து யங் ஃபிஷ்ஷா இருந்தா பரவால்ல. வயசான மீனா இருந்தா பிரச்சன. ஏன் இப்ப நமக்கு ஒரு மீன பார்த்து இது வயசான மீனா, இல்லாட்டி வந்து கப்பி ஃபிஷ்ஷ பார்த்து இல்ல யங்கான ஃபிஷ்ஷ நம்ம சொல்லவே முடியாது. ஏஜ்டான ஃபிஷ்ஷா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வாங்குனதே வேஸ்ட்டு. அதனால வந்து நீங்க வந்து மீடியம் சைஸ் இருக்க ஃபிஷ்ஷா எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியா இருக்கக்கூடாது. அதனால ஒரு மீடியம் சைஸா இருக்க மீன் எடுத்துக்கோங்க. அந்த மாரி ஒரு மீனா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க ப்ரீடிங் பேரா. அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது நோய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் வந்து எவ்வளோ ஆக்டிவா இருக்கான்னு பாருங்க. ஆக்டிவா இருக்க ஃபிஷ் தான் வந்து நம்ம ப்ரீடிங் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஆக்டிவா இல்லாம லேசியா இருக்க ஃபிஷ்லாம் நமக்கு கரெக்ட்டே ஆகாது. நல்ல ஆக்டிவா இருக்க ஒரு மீனா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. ப்ரீடிங்கா பேரா செலக்ட் பண்ணிக்கோங்க. டப்பு வந்து ரொம்ப பெரிய டப்புலாம் எடுத்துக்க வேணாம். இந்த மாரி ஒரு சின்ன டப் எடுத்தா போதும். ஏன்னா நம்ம விடுறதே ஒரு 3 மீன் தான் விட போறோம். 2 ஃபீமேலு, 1 மேல் இந்த மாரி விட போறோம். இந்த மாரி ஒரு காய்கறி கூட வாங்கிக்கோங்க. இந்த மாரி காய்கறி கூட எடுத்துக்கலாம். இல்ல ப்ரீடிங் கேஜ்ன்னே இருக்கு. அதுவும் Amazonல விக்குது. அதுவும் வாங்கிக்கலாம். இல்ல எது வேணா எடுத்துக்கலாம். எது வேணா எடுத்துக்கலாம் அப்டின்னா, கப்பி வந்து என்ன கான்செப்ட் அப்டின்னா, கப்பியோட குட்டி வந்து வெளில போயிடணும். பேரண்ட் மட்டும் இதுக்குள்ளேயே இருக்கணும். பாருங்க இப்ப இதுக்குள்ள தான் இருக்கு. குட்டிலாம் வந்துச்சு அப்டின்னா சைடுல வந்துரும். இந்த மாரி சைடுல வந்து குட்டி போடும்போது வந்து சைடுல வந்துரும். இந்த மாரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு வேணும். என்ன மாரி பண்றதாலும் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து எந்த மாரி வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் உங்க விருப்பம் தான். இந்த காய்கறி கூட வந்து மிதக்கணும்னு சொல்லிட்டு சைடுல தர்மாக்கோல் ஷீட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அது வந்து தண்ணீல உள்ள முழுகிறக்கூடாது. மிதக்கறதுக்காக ஒரு தர்மாக்கோல் வச்சு நம்ம கட்டி வச்சிருக்கோம். இந்த மாரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கான்செப்ட் அப்டின்னா, கப்பியோட பேரண்ட்லாம் உள்ளயே இருக்கணும். கப்பி போடுற குட்டியில இந்த இந்த ஓட்ட வழியா வெளில வந்துரணும். தப்பிச்சு ஓட்ட வழியா இந்த மாரி வெளில வந்துரணும். அதுக்காக தான் இந்த மாரி வைக்கிறோம். குட்டி வந்து கப்பி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த மாரி பண்ணி வைக்கிறோம். இந்த மாரி பண்ணீங்க அப்டின்னா, குட்டி உங்களுக்கு அதிகமா சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு ஆப்பிள் ஸ்டெயின்ல போட்டுருங்க. இந்த ஆப்பிள் ஸ்டெயின்ல போடுறனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சைட்ல இருக்க இந்த அழுக்கு, இந்த பாட்டம்ல இருக்க இந்த அழுக்கு, அப்புறம் நம்ம போடுற எக்ஸ்ட்ரா ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் ஸ்டெயில் வந்து சாப்பிட்டுரும். இதனால நமக்கு வந்து கப்பி ஃபிஷ்க்கு வர நோய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். மணி பிளான்ட்டோ இல்ல வேற செடி ஏதோ போட்டு வச்சீங்க அப்டின்னா, நைட்ரேட் லெவல் வந்து தண்ணிக்குள்ள இருக்க நைட்ரேட்டு, அம்மோனியம் லெவல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அந்த செடி வந்து அந்த தண்ணிக்குள்ள அந்த நைட்ரேட்ட, அம்மோனியாவ அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால வந்து இந்த மாரி ஒரு செடி போட்டு வச்சுக்கோங்க. செடி வச்சா நம்ம கொஞ்சம் வெளிச்சத்துல வைக்கணும். அத விட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெளிச்சம் இருந்தா தான் செடி வளரும். வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் கரெக்ட்டா தண்ணி மாத்திருங்க. அவ்வளோதான் ப்ரீடிங் செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரீடிங் மட்டும் நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல கப்பியில. அதுவே நம்ம எல்லாமே பண்ணிரும். நம்ம கரெக்ட்டான ப்ராசஸ் மட்டும் பண்ணா மட்டும் போதும். என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரேஷியோ பார்த்துக்கோங்க. 2:1 அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அதாவது 2 ஃபீமேலுக்கு வந்து 1 மேல் இந்த மாரி தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாரி தான் போடணும். நீங்க மேல் அதிகமா போட்டு, ஃபீமேல் வந்து கம்மியா போட்டீங்க அப்படின்னா பிரச்சனையா போயிரும். ஆனா வந்து எப்பவுமே ஃபீமேல் வந்து அதிகமா இருக்க பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம 2 ஃபீமேல் போட்டிருக்கோம். 1 மேல் போடுறோம். இப்ப இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு ஒரு 1 மாசத்துக்குள்ள வந்து 1 மாசம் கூட தேவையில்ல. ஒரு 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 10, 20, 12 நாளு, 18 நாள் அதுக்குள்ளேயே ப்ரீட் ஆயிரும். ப்ரீட் ஆயிருச்சு அப்படின்னா, ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா, வயிறு வந்து ரொம்ப குண்டா இருக்கும். அப்படிங்கும்போது வந்து மேல் எடுத்துறணும். ஃபீமேல மட்டும் அத தனியா உட்டுருங்க. உட்டுட்டீங்க அப்படின்னா, அது குட்டி போட ஆரம்பிச்சுரும். குட்டி போட்டு சைட்லலாம் இந்த மாரி வர ஆரம்பிச்சுரும். குட்டிலாம் பாருங்க, இந்த மாரி சைடா வந்துரும். ஃபீமேல் கப்பி பாருங்க உள்ளேயே இருக்கு. குட்டிலாம் பாருங்க இந்த மாரி வெளில வந்துரும். இந்த மாரி குட்டியெல்லாம் வெளில வந்துரும். அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் வந்து நீங்க அடுத்த மாசம் தான் ப்ரீட் விடணும். 1 மாசம் வந்து இதுக்கு ரெஸ்ட் விட்டுறணும். 1 மாசம் ஃபுல்லா ரெஸ்ட் விட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க மேல் கூட விடணும். குட்டி போட்டுச்சுல இருந்து திருப்பியுமே ஒரு மேல் கூட விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டயர்ட் ஆயி இறந்துரும். திருப்பி திருப்பி வந்து மேல் வந்து சேஸ் பண்ணிட்டே இருக்கும். தொரத்திக்கிட்டே இருக்கும். கன்டினியூஸா ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் வந்து இறந்துரும். அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலுக்கு வந்து லைவ் ஃபீடா குடுங்க. அது வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் குட்டி போட்டதுக்கு அப்புறமாவுமே அதுக்கு வந்து நான் நல்லா லைவ் ஃபீடா குடுங்க. மொயினா அதுக்கப்புறம் கிரிண்டில்வார்மு, அதுக்கப்புறம் இது எதுவுமே இல்லன்னா கூட டீகேட் ஆர்டிமியான்னு இருக்கு. அதோட போடலாம். இல்ல ஆர்டிமியா கல்ச்சர் போடலாம். ஆர்டிமியா கல்ச்சர் பண்ணி போடலாம். இந்த மாரிலாம் போடுங்க. இந்த மாரி லைவ் ஃபீட் குடுத்து வச்சுக்கோங்க. லைவ் ஃபீட் இல்லாத பட்சத்தில நம்ம என்ன பண்ணலாம், அ புரோட்டீன் உள்ள ஃபுட், ஹை புரோட்டீன் உள்ள ஃபுட் வந்து குடுத்தீங்க அப்டின்னா, அந்த குட்டிக்கும் நல்லது. நல்ல ஆரோக்கியமா அந்த குட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி அந்த ஃபீமேலும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். அந்த மாரி ஒரு ஃபுட்டா பார்த்து செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. ப்ரீடிங் பண்ண போறீங்க அப்டின்னா, ஃபுட் வந்து நல்லா குடுங்க. நல்ல குவாலிட்டியான ஃபுட்டா குடுங்க. லைவ் கல்ச்சரா குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு குட்டியும் உங்களுக்கு நல்லா வரும். அந்த ஃபீமேலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல இதெல்லாம் நீங்க நல்லதா குடுக்காம, இது ஏனோ தானோன்னு குடுத்தீங்க அப்டின்னா, குட்டி வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா வராது. குட்டி வந்து வீக்கா தான் இருக்கும்.
அதே மாதிரி ஃபீமேலும் குட்டி போட்டு வீக்காக இறந்து போயிடும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும். அதனால் ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டாக கொடுங்க. நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட்னா ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவேன். ப்ரீடிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நல்லா பசிக்கும்னு சொல்லிட்டு காலைல ஒரு டைம் வந்து ஃபீட் பண்ணுவேன். அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் ஃபீட் பண்ணுவேன். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ஒரு டைம் ஃபீட் பண்ணாலும் ஃபீட் பண்ணலாம். ஆனால் 2 டைம் ஃபீட் பண்ணிங்கன்னா ஓகே. 3 டைம்னா அது ரொம்ப ஓவர் ஃபீடிங் மாரி இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி கப்பி ப்ரீடிங் பற்றிலாம் நம்ம தினமும் வீடியோலாம் போட்டிருக்கோம். கப்பி பற்றியும் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பெல் சிம்பல் வச்சுக்கோங்க.